ஆரம்பத்துல இருந்து எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நீ தான் என்ன துரத்தி லவ் பண்ண. இப்ப பார்த்தல, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். முட்டாள் மாதிரி பேசாத ஜானு. இத்தனை நாள் என்ன முட்டாளாக்குனது நீ. நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீ நினைக்கிறது பேசுறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அது என்னாலயோ உன்னாலயோ இல்ல, அதான் நேச்சர். டூ டிஃபரண்ட் கேரக்டர்ஸ், மேன் வுமன். இருக்கலாம், ஆனா இங்க யாரும் சேர்ந்து இருக்கிறது இல்லையா? இல்ல யாரும் லவ் பண்றது இல்லையா? அதான் நானும் கேக்குறேன். எதுக்கு நீ மட்டும் ஓவர் ரியாக்ட் பண்ற? வேண்டாம், இது ஆபீஸ். தேவையில்லாம என்ன கத்த வைக்காத. இது ஒர்க் அவுட் ஆகாது. போயிடு. ஜான்சி, ஆத்திரப்படாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா, நீ ஒண்ணுமே பண்ணல. நான் தான் முட்டாள், சந்தேக பிராணி. போதுமா? இப்ப இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ். வேண்டாம், என் முன்னாடி நிக்காத, போயிடு. ஏதோ வந்த இடத்துல உன்னை பார்த்தேன், ஹாய் சொல்லணும்னு நினைச்சேன். உனக்கு பிடிக்கல, விட்டுட்டேன். உன் மனசுல எதையும் நினைச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் செய்றேன். அங்க பாரு அவங்க ரெண்டு பேரையும். நீயே இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்காத. எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருந்தேன். நீ வந்ததுல இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாம். பிரச்சனைக்கு காரணமே நீதான். அவங்க பிரச்சனை ஓயவே ஓயாது. சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக்கி சண்டை போறது யாரு? நீயா நானா? உனக்கு என்னதான் பிரச்சனை? உலகத்துல நீ ஒருத்தி தான் அதிசயம் நினைக்கிறியா? இல்ல உன்னை விட்டு வேற பொண்ணே இல்ல நினைக்கிறியா? எந்த பொண்ணு பசங்க தன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை, தன்னை மட்டுமே பார்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க. அதுக்கு தான் இந்த ஹேர் ஸ்டைல், லிப்ஸ்டிக், மேக்கப். ஒரு பொண்ணோட பிரச்சனைய இன்னொரு பொண்ணால தான் நிறுத்த முடியும். கரெக்டா சொன்ன. போய் ஏதாவது பண்ண. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெருசா ஏதாவது மிஸ் பண்ணதா நினைக்கவே இல்லை. எப்போ நடந்ததுன்னு நினைச்சு வருத்தப்படுறதுக்கோ, நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைச்சு கவலைப்படுறதுக்கோ என் லைஃப்ல இடமே கிடையாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேனா, அதான் முக்கியம். I want to live this moment. Hi. It's a late. I'm fine. Sorry guys. Sorry, I'm late. உனக்கு என்ன குடும்பமா குழந்தையா? உன்னை யார் கேட்பாங்க? You are a free bird. நல்ல வேலை ஒரு ஆம்பளை தப்பிச்சான். மத்த பொண்ணுங்க மாதிரி எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு அவன் பின்னாடி குழந்தைய வச்சுட்டு கூடவே அலையிறதுதான் வாழ்க்கையா? நிஜமா தப்பிச்சது புஷ்பா தான். இப்பெல்லாம் கல்யாணம் வேணான்னு சொல்றது ஃபேஷனா போச்சு. கல்யாணம் வேணாமா, ஆனா பாய் ஃப்ரெண்ட் வேணுமா? இது என்னையா லாஜிக்? ஏன் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், ஆனா பொண்ணு இருக்க கூடாதா? பொண்ணுங்களோட ஒரே பிரச்சனை ஆம்பளை தான். ஆனா ஆம்பளையோட ஒரே சந்தோஷம் பொண்ணுங்க தான். தான் சந்தோஷம் தான் முக்கியம் நினைக்கிறது ஆம்பளையோட குணம். சந்தோஷமா இருக்கவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது தான் பொண்ணுங்களுடைய வழக்கம். இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் லவ் மேரேஜ் பண்றது. ஆனா இப்ப பிரச்சனையே லவ் மேரேஜ் தான். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்றது பிரச்சனை கிடையாது. யாரை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதான் பிரச்சனை. பார்ட்டிக்கு வந்தேள் பத்த வச்சிட்டேள். முதல்ல வாய் அடைக்கணும். வா வந்து சாப்பிடு. லவ்ல சந்தேகம் மட்டும் கூடாது. ஆமா, ஒரு பொண்ணுகிட்ட கல்யாணத்துல என்னதான் எதிர்பார்க்கற? விட மாட்டியே. நல்ல வாய்டா. குட் क्वेश्चन. நான் இப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வை. இவங்க கிட்ட கேட்கறதுக்கு சில क्वेश्चंस இருக்கு. என்கிட்டயே சில क्वेश्चंस இருக்கு. ரைட். பதில் சொல்லி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் சரின்னு தோணுச்சுனா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே. கரெக்ட். உனக்கு பசங்க கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? போய் சொல்றது. எதையும் ரகசியமா செய்யறதா நினைச்சிட்டு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க பாரு, அதான் பசங்களுக்கு ரகசியத்தை மறைக்க தெரியவே தெரியாது. அதான் மென்ஸ் நேச்சர். சென்ஸ் ரியலி ஸ்டூபிட். ஆம்பளைக்கு பொண்ணுங்க கிட்ட பிடிக்காதது எது? சந்தேகப்படுறது, செல்போன்ல வேற பொண்ணுங்களுடைய நம்பர் இருக்கான்னு தேடி பாக்குறது, கார்ல ஷர்ட்ல வேற ஏதாவது முடி இருக்கான்னு மோப்பம் பிடிக்கிறது, அதெல்லாம் பிடிக்காது. அதை விட முக்கியம், தன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் பொண்ணுங்களுடைய முக்கியமான காம்ப்ளெக்ஸ். நீ பொண்ணுங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கற? கேர் அண்ட் அஃபெக்ஷன். நீ பையன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற? செக்யூரிட்டி அண்ட் லவ். லவ் பண்ற பொண்ணுக்கும் பையனுக்கும் எதனால சண்டை வருது? காதலிக்கிற வரைக்கும் அவ மனசு மட்டும் போதும் நினைக்கிறவ காதலிக்க ஆரம்பிச்ச மறுநாளே உன் இன்கம் என்ன, எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கு, எப்போ வீடு கட்டுவ இப்படின்னு கேக்குற பாரு, அப்பதான். அது விமென்ஸ் நேச்சர். காதலிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய மெசேஜ் அனுப்புறது, டெய்லி ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது. ஆனா காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க மணிக்கணக்கா வெயிட் பண்ண வைக்கிறாங்க பாரு, அங்கதான் சண்டையே ஆரம்பிக்குது. பொண்ணுங்களோட பிளஸ் எதை நினைக்கிறேன்? வெற்றி பெற்ற ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னாடி எதையும் எதிர்பார்க்காம நிக்கிறாங்க பாரு, அதான் உண்மை. அது இல்ல, வெற்றி பெற்ற ஆண் யாரா இருந்தாலும் அவனை தெரிஞ்சுக்கிட்டு அவன் பின்னாடியே வராங்க பாரு, அதான் நிஜம். ஆம்பளைங்களோட திமிரு. இப்படி ஒரு ஜோக்க கூட ரசிக்க தெரியாததுதான் பொண்ணுங்களுடைய பிரச்சனை. ஏன் ஆம்பளை மட்டும் தான் வசதியா?
அப்போ பொண்ணுங்க தான் உலகத்திலேயே வசதியா? உன்கிட்டயும் குத்தம் இருக்கு, உன்கிட்டயும் குத்தம் இருக்கு. அததான் நானும் சொல்றேன். So both are equal. இப்படி எதையும் ஓபனா பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. Correct. I like that. I like that too. Oh. Yeah. Yeah. We rock or yes. what? Whoa. Whoa. Come on, Ra. Woo. அது. Give me 10. Give me 5. Take it. Come on, Ra. Whoa.